Hi guys, நான் தினமாகக்குண்ட அப்படியா இன்னைக்கு நம்ம கிளாஸ்னா NCBSல சோஷியல் சயின்ஸ் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் அதாவது சிவிக்ஸில் சாப்டர் 1 வாட் இஸ் டெமோக்ரஸி அண்ட் வை டெமோக்ரஸியில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஃப் த சாப்டர் வரைக்கும் முடிஞ்சிருக்கோம். அதாவது இந்த சாப்டர் வந்து எப்படி படிக்கிறாங்கன்னா வாட் இஸ் டெமோக்ரஸி, ஒய் டெமோக்ரஸி, அதாவது டெமோக்ரஸின்னு என்ன. ஸோ இப்போ டெமோக்ரஸின்னு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி எதுக்கு, ஸோ எதுக்கு ஒரு டெமோக்ரஸி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சாப்டர். An argument broke out in Madam Lingdow's class. She had finished teaching the previous section on what is democracy and she asked students if they thought democracy was the best form of government. Everyone had something to say. ஸோ போன இந்த வீடியோஸில் நம்ம பார்த்ததெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து லிங்டோ மேடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளாஸில் வந்து இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்த அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அவங்க பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மறுபடியும் ஒரு டிஸ்கஷனில் இறங்குறாங்க. நம்ம இந்த சாப்டரோட ஃபஸ்ட்டில் பார்த்த மாதிரி மறுபடியும் ஒரு டிஸ்கஷனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிபேட்டிங் மெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு சில மெரிட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யோலாண்டா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யோலாண்டா ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. அதாவது live in a democratic country. All over the world people want democracy. Countries that were not democratic earlier were becoming democratic now. All great people have said nice thing about democracy. Isn't it obvious that democracy is the best? Do we need to debate this? Tongue in knee. But Lingdon madam has said we should not accept something just because it's famous, just because everyone else accepts it. Isn't it possible that everyone is following a wrong path? Genie, yes, it is actually a wrong path. What has democracy brought to our country? 7 decades of democracy and there is no much poverty in the country. Devyang, but what has democracy got to do with it? Do we have poverty because we are democratic or do we have poverty despite being a democratic? ஸோ இந்த இடத்துல யோரண்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான் இருக்கோம், எல்லா மக்களும் டெமோக்ரஸி தான் வேணும்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லையோ அதெல்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இப்போ மாறிக்கிட்டு வருது. எல்லாம் கிரேட் பீப்புள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான் ஒரு நல்ல டைப் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்போது டெமோக்ரஸி தானே வந்து பெஸ்ட்டு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபேட் பண்ணுமா கேட்குறாங்க. ஆனால் இங்கே தங்கிக்கினி, அதாவது இந்த இடத்துல இந்த ப்ரொனவுன்சியேஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் லிங்டோ மேடம் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, we should not accept something just because it's famous, just before everyone else accepts it. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போன சாப்டரோட நம்ம பார்த்த வீடியோஸில் நீங்கள் ஜிம்பாப்வேயோட ஸ்டோரியில் பார்த்துருக்கலாம். அதாவது ராபர்ட் முகாவே அவர் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலராக இருந்தார், ஆனால் அவர் வந்து மீன் ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணார், அதாவது அன்ஃபேர் ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணார். அதனால் அவர் வந்து பாப்புலராக இருந்ததுனால, ஃபேமஸாக இருந்ததுனால அது கரெக்டான டைப் ஆஃப் கவர்மெண்ட்டா? ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலும் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணால் அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ இஸ் இன் தட் பாசிபிள் தட் எவ்ரி ஒன் இஸ் ஃபாலோயிங் ராங் பாத், அதாவது ஒரு ராங் பாத்தில் நம்ம போயிட்டு இருக்கோமோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜெனிங்கிற ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, ஆமாம் அது வந்து ராங் பாத் தாங்கிறாங்க. எப்படின்னா டெமோக்ரஸி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு 7 decades, அதாவது 1946 கிடச்சிது. இப்போ அதை வந்து நீங்கள் தோராயமாக 1915 எடுத்துக்கிட்டா கூட இப்போ வந்து 2023, அதாவது கிட்டத்தட்ட வேறு 70 years இருக்குது, 7 decades. ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரியில் ஸோ மச் பாவர்ட்டி இந்த கண்ட்ரி, அதாவது கிட்டத்தட்ட இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரியில் வந்து பாவர்ட்டி அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ரிப்யாங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அப்போ டெமோக்ரஸிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம், டெமோக்ரஸி ஒரு பெஸ்ட் டைப் ஆஃப் கவர்மெண்ட், ஆனால் அதுக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற பாவர்ட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ நம்ம வந்து டெமோக்ரஸி தான் நம்ம நாட்டுக்கு பாவர்ட்டி எடுத்துகிட்டு வந்ததான்னு கேட்குறாங்க. இல்லைனா நம்ம பாவர்ட்டியாக இருக்கிற காரணத்தால் தான் நம்ம டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறோமான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. Jenny, whatever, how does it make a difference? The point is that it can't be the best form of government. Democracy is all about chaos, instability, corruption, hypocrisy. Politicians fight among themselves. Who cares for the country? So அதாவது ஜெனி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜெனி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்லேருந்து என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, டெமோக்ரஸி வந்து பெஸ்ட் டைப் ஆஃப் கவர்மெண்ட் இல்லை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸியில் என்ன நடக்குது, டெமோக்ரஸியில் ஃபுல்லாக சாவோஸ், இன்ஸ்டெபிலிட்டி, கரப்ஷன், ஹிப்போக்ரஸி, அதாவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பொலிட்டிஷியன்ஸ் ஃபைண்ட் அமங் தெம்செல்வ்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். அதாவது எல்லோரும் போஸ்டிங் அங்கே வந்து சண்டை போட்டுப்பாங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் எல்லா இடத்துலையும் பார்த்தாலும்
ஒரு போஸ்டிங்காக ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் இருக்குன்னா அதுக்காக சண்டை போட்டுப்பாங்க, பிஎம் போஸ்டிங்காக சண்டை போட்டுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மக்கள் ஒரு இது, அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட அந்த போஸ்டிங் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆசை. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்மன் சொல்கிறாரு. அதாவது என்னன்னா, ஸோ வாட் ஷுட் வி ஹவ் இன்ஸ்டெட், கோ பேக் டு த பிரிட்டிஷ் ரூல், அட்வைஸ் சம் கிங்ஸ் டு ரூல் திஸ் கண்ட்ரி. ஸோ அவர் என்ன கேட்குறாரு, சரி அப்போ டெமோக்ரஸி சரியில்லைன்னு சொல்கிறீங்களே, இல்லைன்னா போயிட்டு பிரிட்டிஷை வந்து மறுபடியும் கூப்பிட்டு வந்து வாங்க ரூல் பண்ணுங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா சில ராஜாவெல்லாம் கூப்பிட்டு வந்து வாங்க இந்த கண்ட்ரி வந்து ரூல் பண்ணுங்க, எங்கள் கண்ட்ரியில் ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு ரூல் பண்ண சொல்ல முடியுமா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ டோன்ட் நோ, I think what this country needs a strong leader, someone who does not have to bother about elections, parliament. One leader should have all the powers. He should be able to do whatever it needs in country's interest. That alone can remove corruption and poverty from his country. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோஸுங்கிற ஒருத்தங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, ஆனால் இந்த கண்ட்ரிக்கு வந்து என்ன தேவை, ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் தேவை. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை பற்றியோ பார்லிமெண்ட்டை பற்றியோ கவலை இருக்கக்கூடாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பவரும் அவருக்கு இருக்கணும். அவர் வந்து அந்த கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னாலும் செய்யலாம். அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷனோ பாவர்ட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி விட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்னது, டிக்டேட்டர்ஷிப். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் நீங்கள் எதாவது பேசிட்டே இருப்பீங்க, டிஸ்கஷன், திடீர்னு யாராவது கற்றுவாங்கல்ல, இது கிடையாது இதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கத்துறாங்க, இது பேர் டிக்டேட்டர்ஷிப்னு கத்துறாங்க. ஹோய், what if that person start using all the powers for himself and his family? What if he is corrupt himself? சரி அப்படி சொல்கிறீங்களே, ஒருவேளை அந்த பர்சன் வந்து எல்லா பவரையும் அவருக்காகவும் அவர் ஃபேமிலிக்காகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா, இல்லை அவரே கரப்டாக இருந்தாருன்னா என்ன ஆகும்னு கேட்காங்க. ரோஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, ஐ எம் ஸ்பீக்கிங் ஒன்லி அபவுட் த ஹானஸ்ட், சின்சியர் அண்ட் ஸ்ட்ராங் லீடர் அப்படி சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து வெறும் நியாயமான சின்சியரான ஸ்ட்ராங் லீடரை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கே புரியும் எப்படி அது பாசிபிள். ஸோ ஹோய் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் ஃபேர். யூஆர் கம்பேரிங் அண்ட் ரியல் டெமோக்ரஸி வித் அன் ஐடியல் டிக்டேட்டர்ஷிப். அதாவது இந்த இடத்துல ஒரு ரியல் டெமோக்ரஸியா ஐடியல் டிக்டேட்டர்ஷிப், அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை, அதான் நம்மளே ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கிற விஷயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறோம். ஷுட் கம்பேர் அண்ட் ஐடியல் வித் ஐடியல் அண்ட் ரியல் வித் த ரியல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியிலேருந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணணும், அப்புறம் ரியலியும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐடியலான டிக்டேட்டர்ஷிப்பையும் ஒரு ஐடியலான டெமோக்ரஸியை கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியலான டெமோக்ரஸியில் எல்லா அஃபீஷியல்ஸும் எல்லா டைப் ஆஃப் எம்எல்ஏ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்சியராக ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடு வந்து பொருளாதாரத்துலேயும் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவே ரியல் டு ரியல், அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிக்டேட்டர்ஷிப்பில் எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி யாருக்கும் பயப்படாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது இந்த எலெக்ஷன்ஸ்க்கு பார்லிமெண்ட்டுக்கோ. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட்காக செய்கிறாரா, இல்லை அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக செய்கிறாரா? ஆமாம், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிக்டேட்டர்ஸை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் கரப்டாக தான் இருப்பாங்க. கோ அண்ட் செக் த ரெக்கார்ட் ஆஃப் டிக்டேட்டர்ஸ் இன் ரியல் லைஃப். தே ஆர் மோஸ்ட் கரப்ட், செல்ஃபிஷ் அண்ட் brutal. Just that we don't get to know about this, and that what is worse, you can't even get rid of them. அதாவது போய் பாருன்னு சொல்கிறாங்க. அதாவது டிக்டேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் கரப்டாக தான் இருப்பாங்க, செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க, ப்ரூட்டலாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு போக மாட்டாங்க. Madam Lindo was listening to this discussion with interest. Now, she stepped in. I was delighted to see you all arguing so passionately. I don't know who is right and who is wrong. That is for you to settle. But I did feel that you all wanted to speak your mind. You may have felt very bad if someone tried to stop you, or if someone punished you for saying what you felt. Would you be able to do that in a country that is not democratic? Is that a good argument for democracy? அதாவது மேடம் லிண்டோ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஏதோ கத்திட்டு கிடக்குறாங்க, என்ன தான் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங்காக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ நேரம் பசங்க பேசிட்டு இருக்காங்களே, நம்ம உள்ளே போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரி நீங்கள்லாம் ரொம்ப பேஷனேட்டாக பேசிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு இங்கே யார் கரெக்டு யார் தப்புலாம் தெரியாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டில் இருக்கிறது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சிங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களை வந்து டெமோக்ரஸி பற்றி யாரும் பேசக்கூடாது,
நான் டெமோக்ரஸி பற்றி பேசுங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி பற்றி தப்பாக பேசுனதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியில் வந்து நம்ம வந்து என்ன தோணுது நம்மளால பேச முடியும். ஆனால் நான் டெமோக்ரஸியில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதுவே டெமோக்ரஸி ஒரு நல்ல ஆர்குமெண்ட் தானே சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸிக்கு ஒரு ஆர்குமெண்ட் வந்து இன்டெரக்டாக கொடுக்குறாங்க. ஆர்குமெண்ட் அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி. ஸோ இப்போ டெமோக்ரஸியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னு பார்க்கலாம். திஸ் conversation has most of the argument that we routinely hear against democracy. Let us go over some of these arguments. சில இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில ஆர்குமெண்ட்ஸ் வந்து டெமோக்ரஸிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது என்னென்னு பார்க்கலாம். லீடர்ஸ் சேஞ்சிங் இன் டெமோக்ரஸி, திஸ் லீட்ஸ் டு இன்ஸ்டெபிலிட்டி. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட்ஸ் டு டெமோக்ரஸி ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸியாக மாற்றிட்டாங்க. அதாவது மக்கள் யாரை பிடிக்குதோ அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ட் பண்ணுறாங்க. அந்த மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. அதை வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா லீடர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு இன்ஸ்டபிலிட்டி வந்து கண்ட்ரியில் க்ரியேட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாளில் அதாவது ஒரு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 years பீரியடில் வந்து இந்த பிஎம் வந்து இந்த மாதிரி நடத்தியிருப்பார் கண்ட்ரியை வந்து. ஆனால் டக்குன்னு வந்து இந்த பிஎம் வந்ததுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் மாற்றுறப்போ அந்த கண்ட்ரியோட ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டேபிளாக மாறும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க டெமோக்ரஸி இஸ் ஆல் அபவுட் பொலிட்டிக்கல் காம்படிஷன் அண்ட் பவர் பிளே, தெர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் மொராலிட்டி. அதாவது இந்த இடத்துல வந்துன்னா டெமோக்ரஸி வந்து டோட்டல் பொலிட்டிக்கல் காம்படிஷன் தான். நீ பெரியால நான் பெரியால, நீ அதிகமாக எலெக்ஷன்லையா ஓட்டு எடுக்கிறேன், நான் எலெக்ஷனில் பெரிய ஓட்டு எடுக்கிறேன். ஆனால் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெமோக்ரஸியில் டோட்டலே இருக்குது. So many people have to be considered in a democracy that is lead to delays. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்த வந்து ரோடு போடணும். நீங்கள் வந்து போய்ட்டு எம்எல்ஏ கிட்ட சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட கவுன்சில் கிட்ட சொல்லணும். அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர்கிட்ட பேசணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எல்ஏ கிட்ட போகணும். அவர்கிட்ட போனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனு எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிலே ஆகும். அதாவது நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் தாண்டி போகிறதுக்கு நிறைய டிலே ஆகும். Elected leaders do not know the best interest of the people. It leads to bad decisions. ஸோ elected leaders வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மக்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியுமா? இப்போ ஒருத்தருக்கு வந்து இது பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு வந்து இன்னொரு விஷயம் பிடிச்சிருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் அதாவது ஒரு டெசிஷன் வந்து அதில் இருக்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட் டிசிஷன்ஸை வந்து லீட் பண்ணுது. டெமோக்ரஸி லீட்ஸ் டு கரப்ஷன் ஃபார் இட் இஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரல் காம்படிஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியில் வந்து நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் மூலயமா தான் வந்து மக்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அதாவது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா லீடர் ரூலர்ஸை வந்து எலெக்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷன் வந்து கம்மியாகும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷனே வந்து அதிகமாகுது. அதாவது எலக்ட்ரல் காம்படிஷனுங்கிறதுனால இந்த இடத்துல எலெக்ஷன் நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு காசு கொடுக்குறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபால் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து ஒரு கரப்ஷனுக்கு தான் லீட் பண்ணுது. ஆர்டினரி பீப்புள் டோன்ட் நோ வாட் இஸ் குட் ஃபார் தெம், தே ஷுட் நாட் டிசைட் எனி திங். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சாதாரண மக்களுக்கு வந்து அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டுன்னு தெரியாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதையும் வந்து தானே முடிவெடுக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து எல்லாரும் பார்க்குறது நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளே யார் கெட்டவங்க, யார் வந்து நல்லது பண்ணுவாங்க அந்த நாட்டுக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பீப்புள் வந்து ஓட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Are there some other arguments against democracy that you can think of? Which of these arguments apply mainly to democracy? Which of these can apply to misuse of any form of government? Which of these do you agree with? ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை விட எக்ஸ்ட்ரா கூட நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது டெமோக்ரஸி அகேன்ஸ்டாக. அதெல்லாம் அவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது யோசிச்சு பார்க்க சொல்கிறாங்க. விச் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ் அப்ளைஸ் மெயின்லி டு டெமோக்ரஸி. அதாவது இந்த இடத்துல எந்த ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி தப்புன்னு சொல்கிறதுக்கு மெயினாக இருக்குது. விச் ஆஃப் திஸ் கேன் அப்ளை டு மிஸ்யூஸ் ஆஃப் எனி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இது எந்த வந்து பார்த்திங்கன்னா எனி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். விச் ஆஃப் திஸ் டு யூ அக்ரி வித். ஸோ இதில் எது வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி வந்து தப்புன்னு சொல்கிறதுக்கு இதான் கரெக்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுக்காக அக்ரி பண்ணுறீங்க? Clearly, democracy is not magical solution for all the problems. It has not ended poverty in our country and in other parts of the world. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி வந்து ஒரு மேஜிக்கல் சொல்யூஷனில் இல்லை. இந்த டெமோக்ரஸி வந்து நம்ம நாட்டில் எடுத்துகிட்டு வந்தால் எல்லாரும் பணக்காரங்க மாறிடுவாங்க, எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராவர்ட்டி வந்து டோட்டலாக குறைஞ்சிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கல் சொல்யூஷன் கிடையாது. Democracy is a form of government only ensures that people take their own decision. This does not guarantee that
their decision will be good. People can make mistakes. Involving the people in this decision does lead to delays in decision making. இந்த இடத்துல டெமோக்ரஸி வந்து நமக்கு வெறும் என்ஷூர் மட்டும் தான் பண்ணுது, அதாவது பீப்புள் வந்து அவங்களோட ஓன் டெசிஷன்ஸ் எடுக்க முடியுமா. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேரண்டி பண்ண மாட்டேங்குது. அதாவது அவங்களோட டெசிஷன் வந்து குட்டாக தான் இருக்கும், அதாவது ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது கேரண்டி பண்ணுறது இல்லை. அதாவது இது உங்கள் டெசிஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் உங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கும். பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ண முடியும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கை வேறு ஒரு எலக்ட் எடுத்தாருன்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் கொஞ்சம் வந்து பேடாக இருக்கலாம். இன்வால்விங் த பீப்புள் இன் திஸ் டெசிஷன் டஸ் லீட் டிலேஸ் இன் டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிலே பண்ணுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த டெசிஷனில் எடுக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகும். It is also true that democracy leads to frequent change in the leadership. Sometimes this can set back big decision and affect the government's efficiency. ஸோ இதனால் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப்பில் வந்து ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டெசிஷன்ஸ் எல்லாம் பின்னாடி போட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணலாம். This argument show that democracy of kind we see may not be the ideal form of government, but that is not question we face in real life. The real question we have face is different. Is democracy better than other forms of government that are there for us to choose from? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து ஒரு ஐடியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருக்க முடியாதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற அதாவது கொடுத்துருக்கிற ஆர்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு சொல்லுது. த ரியல் கொஸ்டின் வி ஃபேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்ததுலாம் ஆர்குமெண்ட் தான், ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் கொஸ்டினே வேறு. அதாவது இஸ் டெமோக்ரஸி பெட்டர் தென் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் தட் ஆர் தேர் ஃபார் அஸ் டு சூஸ் ஃப்ரம். அதாவது சரி டெமோக்ரஸி இப்படி சொல்கிறீங்களே, டெமோக்ரஸி விட ஏதாவது நல்ல ஒரு டைப் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஸ்டின். Arguments for democracy. China's famine of 1958 to 1961 was the worst recorded famine in the world history. Nearly 3 crore people died in this famine. During those days, India's economic condition was not much better than China. Yet, India did not have a famine of kind China had. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து 1958ல் 1961 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபெமைன் நடந்தது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே இருந்த worst recorded famine. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 crore people, அதாவது 3 கோடி ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிருக்காங்க அந்த ஃபெமைன் மூலயமா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1959, 1958, 1950, 1960, 1961, அதாவது 4 இயர்ஸுங்கிற இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 crore people வந்து செத்து போயிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்கனாமிக் கண்டிஷன் வந்து ரொம்ப அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைனா அளவுக்குலாம் போகலை. அதாவது அந்த இடத்துல இந்தியாவில் வந்து ஃபெமைனே இல்லை. ஏன் வந்து இந்த இடத்துல சைனாவுக்கு மட்டும் ஃபெமைன் இருந்தது, இந்தியாவில் இல்லை? Economists think that this was a result of different government policies in the two countries. The existence of democracy in India made the government respond to food scarcity in a way that Chinese government did not. They point out that no large-scale famine has ever taken place in an independent and democratic country. So, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எதுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஃபெமைன் இல்லை ஆனால் சைனாவில் மட்டும் இருந்ததுன்னா இது வந்து எதுக்குன்னா ரிசல்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ். அதாவது 2 கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ் இது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மல்டி பார்ட்டி இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இது. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார்ட்டி தான். அந்த பார்ட்டிலே திருப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அதை ரூல் பண்ணிக்கணும். அதாவது சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபுட் ஸ்கேர்சிட்டிக்கு வந்து ஒரு ரெஸ்பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியுது இந்தியன் கவர்மெண்ட்டால். ஆனால் சைனீஸ் கவர்மெண்ட்டால் அது முடியல. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் ஃபெமைன், அதாவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் ஃபெமைனில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நடந்ததே இல்லை. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபெமைன் வந்துருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபெமைன் 3 கோடி மக்கள் சாகிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஃபெமைன்லாம் வந்ததில்லை. ஒருவேளை சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட்டி எலெக்ஷன்லாம் இருந்ததுன்னா an opposition party and a press free to criticize the government, then so many people may not have died in the famine. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஒரு மல்டி பார்ட்டி எலெக்ஷன் இருக்கிற நாடாக இருந்தால் ஆப்போசிஷன் பார்ட்டி இருந்திருக்கும். ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அதாவது இந்த இடத்துல வந்து இதை செய்யலாம் ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவ்வளோ பேர் வந்து செத்துருக்க மாட்டாங்க.
This example brings out one of the reasons why democracy is considered the best form of government. Democracy is better than any other form of government in responding to needs of the people. A non-democratic country may and can respond to the people's needs, but it all depends on the wishes of the rulers who rule. If the rulers don't want to, they don't have to act according to the wishes of the people. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக் ரீசன் ஏன் வந்து டெமோக்ரஸி இஸ் கன்சிடர் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது டெமோக்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா is better than other form of government in responding to the need of people. A non-democratic government may and can respond to people's need, but it all depends on the wishes of people who rule. அதாவது டெமோக்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களோட ரேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஒரு நான் டெமோக்ரட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஆனால் பட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த விஷஸ் ஆஃப் த பீப்புள் ஹூ ரூல். அதாவது அந்த இடத்துல இருக்கிற நாட்டில் யார் ரூல் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷயத்தில் தான் டிபெண்ட் ஆகும். இப்போ ஒரு நாட்டோட ராஜா இருக்காரு, அந்த நாட்டில் வந்து ஒரு ஃபெமைன் வருது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செய்வார். ஒரு வேளை அவர் வேணாம்னு நினைச்சாருன்னா அவ்வளோதான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ஆசைகளுக்கு அது செய்யணும்னு அவசியம் இல்லை. A democracy requires that rulers have to attend the needs of the people. A democratic government is better government because it is more accountable form of government. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து நம்ம என்ன சொல்லுதுன்னா ரூலர்ஸ் ஹாவ் டு அட்டெண்ட் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ மக்களோட தேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து ரூலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணி ஆகணும். A democracy government is better form of government because it is a more accountable form of government. ஸோ ஒரு டெமோக்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து பெட்டர் கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் அக்கௌண்டபிள் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். தெர் இஸ் அனதர் ரீசன் வை டெமோக்ரஸி ஷுட் லீட் டு பெட்டர் டெசிஷன் தென் எனி டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். டெமோக்ரஸி பேஸ்ட் ஆன கன்சல்டேஷன் அண்ட் டிஸ்கஷன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்டி வந்து கன்சல்டேஷனையும் டிஸ்கஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக இருக்குது. டெமோக்ராட்டிக் டெசிஷன் ஆல்வேஸ் இன்வால்வ் மெனி பர்சன் டிஸ்கஷன்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நடக்கிற டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணி பேசப்படும், அப்படியே டிஸ்கஸ் பண்ணப்படும், நிறைய மீட்டிங்கில் நடக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மைண்ட் செட் இருக்கும், அது இன்னொருத்தருக்கும் ஒரு டைப் ஆஃப் மைண்ட் செட் இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி வேறு வேறு மைண்ட் செட்டில் வந்து பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வந்து அதாவது ஒரு கரெக்டான ஒரு டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவோட ஆட்சியில் ராஜா என்ன நடக்கிறாரோ அதை நடக்கும். This takes time, but there is a big advantage in time over important decisions. So important decision எல்லாம் எடுக்கிறப்போ ஒரு டைம் ஆகலாம், அதாவது ஒரு 5 to 6 months கூட ஆகலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய டெசிஷன் வந்து எடுக்கிறதுக்கு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பல சென்ச்சுரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடுக்கு ஹெல்ப் பண்ணலாம். This reduces the change of rash or irresponsible decisions. Thus democracy improve the quality of decision making. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா irresponsible டெசிஷன்ஸ்க்கும் ரேஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருந்தது சான்ஸ் ஆஃப் ரேஷ் அண்ட் irresponsible decision. Thus democracy improves the quality of decision making. ஸோ இது மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுது, டெமோக்ரஸி வந்து டெசிஷன் மேக்கிங்கோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. This is related to the third argument. Democracy provides a method to deal with difference and conflicts. In any society, people are bound to have differences of opinions and interest. These differences are particularly sharp in a country like ours, which has an amazing social diversity. People belong to different regions, speak different languages, practice different religions, and have different castes. They look at world very differently and have different preferences. The preferences of one group can clash with those of other group. How do we resolve such a conflict? The conflict can be solved by brutal power, whichever group is more powerful will dictate its term, and other will have to accept that. But that would lead to resentment and unhappiness. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து டிஃப்ரென்சஸ், அதாவது டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸையும் கான்ஃப்ளிக்ஸையும் வந்து டீல் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இப்போ ஒரு சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸான பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்ஸான சொசைட்டி இருக்கிற நாடுனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா நாடையும் விட்டுட்டு நம்ம நாட்டோட இந்தியாவிலே சொல்லலாம். ஸோ இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல மதங்கள் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான சோஷியல் டைவர்சிட்டி இருக்குது. People belong to different regions, speak different languages, practice different religions and have different castes. அதாவது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிலீஜனை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஸ்பீக் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு சோஷியல் டைவர்சிட்டி இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சைனாலெல்லாம் போனீங்கன்னா
இந்த பக்கம் போனாலும் சைனீஸ் தான், அந்த பக்கம் போனாலும் சைனீஸ் தான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரிலீஜன் தான், அந்த பக்கம் போனாலும் ஒரே ரிலீஜன் தான். ஸோ எந்த பக்கம் போனாலும் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைனான்னு சொல்லலாம், யுனைடெட் ஸ்டேட்னு சொல்லலாம், எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து அந்த நாட்டில் இருக்கிற அஃபிஷியலான லாங்குவேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட வேர்ல்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க, டிஃப்ரெண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், இன்னொரு குரூப் வந்து இன்னொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த 2 ப்ரிஃபரன்ஸும் கிளாஷ் ஆச்சுன்னா நம்ம வந்து இது எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? ஒரு விஷயம், நம்ம வந்து இது ப்ரூட்டல் பவர் மூலிமா, அதாவது எப்படி சொல்கிறதுனா, யார் வந்து அதிகமாக இருக்காங்களோ, யார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க தான் அந்த இடத்துல வந்து டிக்டேட் பண்ணுவாங்க அவங்களோட டேர்ம்ஸை. அதர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மீதி இருக்கிறவங்கெல்லாம் அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெசென்ட்மெண்ட் அண்ட் அன்ஹாப்பினஸ், அதாவது விரக்தி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குது. டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் மே நாட் பி ஏபிள் டு லிவ் டுகெதர் ஃபார் லாங் இன் சச் வே. அதாவது பொருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எவ்வளோ நாள் இதே மாதிரி இருக்க முடியும்? டெமோக்ரஸி ப்ரொவைட்ஸ் த ஒன்லி பீஸ்ஃபுல் சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். In democracy, no one is a permanent winner, no one is a permanent loser. Different groups can live with another peacefully. In a diverse country like India, democracy keep our country together. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி தான் இந்த மாதிரி இடங்களில் ஒரு பீஸ்ஃபுல்லான சொல்யூஷனை நமக்கு கொடுக்குது. ஸோ அதாவது இந்த டெமோக்ரஸியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பர்மனெண்டாக வின்னர் கிடையாது, பர்மனெண்டான லூசர் கிடையாது. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டோட அந்த டைமில் யார் ரூல் பண்ணுறாங்களோ அவங்க கூட பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஒரு டைவர்ஸ் கண்ட்ரி லைக் இந்தியாவில், அதாவது இந்தியாவில் வந்து ஒரு டைவர்ஸான கண்ட்ரியில் டெமோக்ரஸி கீப் அவர் கண்ட்ரி டுகெதர், அதாவது டெமோக்ரஸி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரியே ஹெல்ட் பண்ணி வச்சிருக்குது. These 3 arguments were about the effects of democracy on the quality of government and social life. But the strongest argument for democracy is not about what democracy does to the government. It is about what democracy does to the citizen. Even if democracy does not bring about better decisions and accountable government, it is still better than other form of government. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்த்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் அந்த டெமோக்ரஸி வந்து அந்த நாட்டோட கவர்மெண்ட்டோட குவாலிட்டி என்னென்ன பண்ணுது தான். ஆனால் இருக்கிறதே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்கியூமெண்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த நாட்டோட கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணால் என்ன போகுது, அந்த நாட்டில் இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு என்ன பண்ணுது. ஈவன் இட் டெமோக்ரஸி டஸ் நாட் பிரிங் அபவுட் பெட்டர் டெசிஷன்ஸ் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட், இட் இஸ் ஸ்டில் பெட்டர் தென் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெசிஷன் எடுக்காமல் இருக்கலாம், அது ஒரு அக்கௌண்டபிளான கவர்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஒரு பெட்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். டெமோக்ரஸி என்ஹான்சஸ் த டிக்னிட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி தான் அந்த நாட்டோட இருக்கிற சிட்டிசன்ஸோட டிக்னிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. As we discussed above, democracy is based on principle of political equality. On recognize that the poorest and the least educated has the same status as the rich and the educated. People are not subjects of ruler; they are the rulers themselves. Even when they make mistakes, they are responsible for their conduct. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம பார்க்குறப்போ டெமோக்ரஸி வந்து டோட்டலி எதில் இருக்குது, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி தான் பிரின்சிபலே. அப்போ பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா புவரஸ்ட், அதாவது இருக்கிறதே ரொம்ப புவரஸ்ட்டும் லீஸ்ட் எஜுகேட்டடும் அதே டைமில் ரிச் அண்ட் எஜுகேட்டடும் சேமாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ பீப்புள்ஸ் வந்து ரூலருக்கு சப்ஜெக்ட் ஆகல, அவங்களே ரூலர்ஸ் தான். ஈவன் வென் தே மேக் மிஸ்டேக்ஸ் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் கண்டக்ட். இப்போ ஒரு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறாரு, அவர் தான் அந்த பழி வந்து ஏற்றுக்கணும். அதே மாதிரி மக்கள் பழி ஒரு தப்பு வந்து பண்ணாங்கன்னா அவங்க தான் அந்த பழி எடுத்துக்கணும். Finally, democracy is better than other forms of government because it allows to correct its own mistakes. ஸோ ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து ஒரு பெட்டர் டைம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மிஸ்டேக்கில் அவங்களே சரி செய்யக்கூடாது. அதாவது ஒரு டைம் வந்து அதாவது 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டை வந்து நம்ம மக்கள் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இல்லைனா அடுத்த டைம் வந்து ஆல்டர்னேட்டிவ் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் வந்து அந்த 5 இயர்ஸில் வந்து அவங்களோட தப்பு வந்து ஒன்று எடுத்து நெக்ஸ்ட் போடுவாங்க. As you saw above, there is no guarantee that mistakes cannot be made in a democracy. No form of government can guarantee that. The advantage in a democracy is that such mistake cannot be hidden for long. There is a space for public discussion on these mistakes and there is a room for correction. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி வந்து நல்லதாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு கேரண்டி பண்ண முடியாது. நோ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கேன் கேரண்டி தட். அதாவது எந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டையும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது கேரண்டி பண்ண முடியாது. ஸோ ஆனால் டெமோக்ரஸியில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்னு வந்து ரொம்ப நாளுக்கு அடக்கி வைக்க முடியாது. ஒரு பப்ளிக் டிஸ்கஷனுக்கும் மிஸ்டேக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் எ ரூம் ஃபார் கரெக்ஷன். அதாவது கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கே நிறைய டைம் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க. Either the rulers have to change their decisions or the rulers can be changed.
திஸ் cannot happen in a non-democratic government. ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூலர் செய்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்கலனா ஒன்று அந்த ரூலர் வந்து அவரோட டெசிஷனை மாற்றலாம், இல்லைனா அந்த ரூலரே மாற்றிடுவாங்க. ஆனால் இது ஒரு நான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் செய்ய முடியுமா? போயிட்டு நீங்கள் ஒரு ராஜா கிட்ட இந்த ரூலை மாற்றிடுவேன், நான் ஒன்றை மாற்றிடுவேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். Let us sum it up. Democracy can not get us everything and it is not a solution to all problems, but it is clearly better than any other alternative that we know. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையும் சாப்பாடலாம். டெமோக்ரஸி வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் இது சொல்யூஷன் கிடையாது. ஆனால் நமக்கு ரொம்ப கிளியராக என்ன தெரியுதுன்னா இருக்கிற எல்லா டைப் ஆஃப் கவர்மெண்ட்டில் அதான பெஸ்ட்டு. ஸோ இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து நிறைய இருக்குது. அதாவது ஒரு பவுலில் 10 சாக்லேட்ஸ், ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சாக்லேட்ஸ், இன்னொரு பவுலில் 2 சாக்லேட்ஸ். அப்போ எதை அடிப்பீங்க? 10 சாக்லேட்ஸ் தான். ஏன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது பெஸ்ட். இட் ஆஃபர்ஸ் பெட்டர் சான்ஸ் ஆஃப் குட் டெசிஷன். இட் இஸ் லைக்லி டு ரெஸ்பெக்ட் பீப்புள்ஸ் ஓன் விஷஸ் அண்ட் அலோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டு லிவ் டுகெதர். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு பெட்டர் சான்சஸ் வந்து இது கொடுக்குது. இட் இஸ் லைக்லி டு ரெஸ்பெக்ட் பீப்புள்ஸ் ஓன் விஷஸ் அண்ட் அலோஸ் தேம் டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் டு லிவ் டுகெதர். அதாவது இந்த இடத்துல மக்களோட ஓன் விஷஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை வந்து ஒன்றா சேர்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஈவன் when it fails to do some of these things, it allows a way of correcting its mistakes and offer more dignity to all citizens. ஒருவேளை இது தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வே ஆஃப் கரெக்டிங் ஆல் த மிஸ்டேக்ஸ். அதாவது கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் தேவையான டிக்னிட்டி வந்து கொடுக்குது. தட் இஸ் வை டெமோக்ரஸி இஸ் கன்சிடர் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக கன்சிடர் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.